பாரதி ராஜா எழுதி இயக்கிய புதுநெல்லு புதுநாத்து படத்தில் அறிமுகமானவர் நடிகர் நெப்போலியன். அந்த படத்தில் அஸ்வினி என்ற மலையாள நடிகையும் பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினார். 1991ஆம் ஆண்டு வெளியான படம் புதுநெல்லு புதுநாத்து. இந்த படத்திலே அறிமுகமான அஸ்வினி பல மலையாள படங்களில் நடித்தார். சமீபத்திலே பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, திரையுலகில் பல மோசமான அனுபவங்களை சந்தித்தேன். நான் ஒரு பிரபல இயக்குனர், தயாரிப்பாளர், மலையாளத்தை சேர்ந்தவர் என்னை கதாநாயகியாக நடிக்க விரும்பினார். என்னுடன் பேச வேண்டும் என்று சொல்லி அவருடைய அலுவலகத்துக்கு வரவழைத்தார். அலுவலகத்துக்கு வரவழைத்தவர் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார். அப்போது என்ன மாயம் செய்தாரோ மந்திரம் செய்தாரோ தெரியவில்லை. நான் அதற்கு உடன்பட்டு விட்டேன். நானும் அதற்கு பலியாகிவிட்டேன். எப்போதுமே நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது என்னுடைய அம்மாவை உடன் அழைத்து போவேன். அன்று என்னுடைய அம்மா உடம்பு சரியில்லாததால் நான் தனியாக போனேன், மாட்டிக்கொண்டேன், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதற்கு பிறகு வெளியே வந்து என்னுடைய அம்மாவிடம் சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, தப்பு அவர் மீது மட்டுமல்ல, உன் மீதும் இருக்கிறது, இருந்தாலும் இனிமேல் உஷாராக இருந்து கொள் என்று சொல்லி அஸ்வினியிடம் எச்சரித்திருக்கிறார் அஸ்வினியுடைய அம்மா. அஸ்வினியுடைய முழு பெயர் அஸ்வினி நாயர். அதற்கு பிறகு மலையாளத்தில் பல படங்களில் நான் கதாநாயகனாக நடித்தேன். ஆனாலும் இன்றைக்கும் என்னுடைய மனதில் நீங்காத வடுவை ஏற்படுத்தி விட்டது அந்த சீனியர் தயாரிப்பாளர் இயக்குனர் செய்த வேலை. இருந்தாலும் அந்த சமயத்தில் நான் ஏன் வெளியே சொல்லவில்லை என்று சொன்னால், சினிமாவை முழுமையாக நம்பி வந்துவிட்டேன் நான். அந்த சமயத்தில் நான் அந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருப்பேனால் நான் சினிமாவை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும், அல்லது வெளியேற்றி இருப்பார்கள் என்று சொன்னார் அஸ்வினி. அதற்கு பிறகு நடிகை அஸ்வினி ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகிவிட்டார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது புஷ்கர் காயத்ரி எழுதி தயாரித்த சுழல் என்ற வெப்சீரிஸில் நடித்திருக்கிறார் அஸ்வினி. இப்போது நல்ல வேடம் கிடைத்தால் மீண்டும் வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி நடிக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார் அஸ்வினி. கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், அஸ்வினி நடித்த சுழல் வெப் தொடர் அமேசான் பிரைமில் வெளியாகிறது. ஆதவ் அர்ஜுனா அரசியல் செயல்பாடுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சி அர்ஜுனா பேட்டி. இப்போது ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் கலந்து கொண்டு அரசியல் ஈடுபாடுகளில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். இதன் காரணமாக மத்திய அரசின் வெறுப்பையும் திமுக அரசின் வெறுப்பையும் சம்பாதிக்க வேண்டிய சூழல் கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் இவர் மணந்து கொண்டிருக்கிற மனைவி டெய்சி பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மகளாவார். மார்ட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர். இந்த சூழ்நிலையில் டெய்சி ஆதவ் அர்ஜுனா விடுத்த அறிக்கையில், ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் ஒட்டோ உறவோ கிடையவே கிடையாது. அவரவர் அவருடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில், சுய உரிமை அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் குடும்பத்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறதே தவிர தொழில் உறவு இல்லவே இல்லை என்று மறுத்திருக்கிறார் டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இதன் காரணமாக டெய்சிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. 2018 முதல் 2024ஆம் ஆண்டில் 1368 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை மார்ட்டின் வாங்கியுள்ளதாக தெரிகிறது. இதில் திமுகவுக்கு 509 கோடியும் பாஜகவுக்கு 100 கோடியும் கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனாவுக்கும் டெய்சி அர்ஜுனாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளதாக செய்திகள் கசிந்த வண்ணம் உள்ளன. அனைத்து தொழில்முறை மற்றும் அரசியல் முறை செயல்பாடுகள் சுயாதீனமாக எடுக்கப்படுகிறதே தவிர ஒன்றுக்கொன்று இணைந்தது அல்ல என்று தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் டெய்சி ஆதவ் அர்ஜுனா. 2021ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆதவ் அர்ஜுனா. பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தார் ஆதவ் அர்ஜுனா. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பதவி தரப்பட்டது தொல் திருமாவளவனால். அதற்கு பிறகு சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. மறுநாளே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் ஆதவ் அர்ஜுனா. அங்கேயும் இவருக்கு முக்கியமான பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பல அரசியல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ராஜமௌலிக்காக காதலை தியாகம் செய்தேன். ராஜமௌலியின் முன்னாள்
நண்பர் இயக்குனர் குற்றச்சாட்டு. இந்தியாவின் பேன் டைரக்டர் ராஜமௌலி மீது அவருடைய நெருங்கிய நண்பர் இயக்குனர் சீனிவாச ராவ் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார். ராஜமௌலி என்னுடைய சிறந்த நண்பன். என்னுடைய நண்பனுக்காக நான் என்னுடைய காதலையும் தியாகம் செய்தேன். ஆனால் அதை அவன் துச்சமாக கருதிவிட்டான் என்று ராஜமௌலி மீது அடுக்கடுக்கான புகார்களை வைத்திருக்கிறார் அவருடைய நண்பர் இயக்குனர் சீனிவாச ராவ். தனக்கும் ராஜமௌலிக்கும் 24 ஆண்டுகால நெருங்கிய நட்பு இருந்ததாக சொன்னார். நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். உடனே என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கே வந்தார் ராஜமௌலி. எனக்காக காதலை தியாகம் செய், நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன் என்று சொன்னார் ராஜமௌலி. இதற்காக என்னுடைய காதலை தியாகம் செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இதனால் ராஜமௌலியுடைய வாழ்க்கை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய காதலை தியாகம் செய்ததோடு அந்த காதலை தியாகம் செய்ததை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இதன் பின்னர் பெரிய இயக்குனரானார் ராஜமௌலி. நான் ராஜமௌலியுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பல நண்பர்களிடம் சொல்லி புலம்பியதாக ராஜமௌலிக்கு தெரிய வந்தது என்று ராஜமௌலி சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் செய்ய முயற்சிக்கிறார் சீனிவாச ராவ் என்று பல நண்பர்களிடம் புகார் சொல்லியிருக்கிறார் ராஜமௌலி. ஆனால் நான் காதலை தியாகம் செய்தேன். இதனால் 55 வயது ஆகியும் நான் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தியாகம் செய்திருக்கிறேனே தவிர ராஜமௌலி சுகபோகத்தையும் புகழ் டைரக்டரையும் அனுபவிக்கிறான் என்று சொல்கிறார் டைரக்டர் சீனிவாச ராவ். இந்த சூழ்நிலையில் என்னுடைய குடும்பம் என்னை விட்டு வெகு தொலைவுக்கு சென்று விட்டது. ஆனால் என்னால் பாதிக்கப்பட்டதாக ராஜமௌலி பொய் சொல்லி கொண்டு திரிகிறார். ஆனால் நான் இன்றைக்கு அனாதையாக தெருவில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இந்த வழக்கை பதிவு செய்து ராஜமௌலிக்கு உண்மையை கண்டறியும் கருவியை வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். சீனிவாச ராவின் இந்த புகார் தெலுங்கு படகுலையில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. யமதொங்கா என்று ராஜமௌலி எழுதி இயக்கிய படத்துக்கு நான் நிர்வாக தயாரிப்பாளராக பணிபுரிந்தேன் என்றும் சொல்கிறார் இயக்குனர் சீனிவாச ராவ். இப்போது ராஜமௌலி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வைத்து பேன் இண்டியா படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் கதாநாயகி நடிக்கிறார் பிரியங்கா சோப்ரா. நேரில் இதுபோன்ற பரபரப்பான சினிமா துணுக்களை தெரிந்து கொள்ள ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.